Hello friends, welcoming you all back to GIA's Potential Builder Current Affairs Sprint Program for UPSC Prelims 2021 Session 39. In the description, we are providing you with the links of the past 38 sessions. Please go through the sessions for continuity as well as for quick revision. Also, we are providing you with the Telegram channel where we are posting questions on a daily basis. So these are the topics that we are going to discuss for today. Also, the PPTs will be uploaded in our Telegram channel. This is the contact number of the institute where you can call for admission related inquiries. So without any further delay, let's go into the topic of today. So the first topic that we are going to see today is regarding protection officers. இந்த protection officers எதுக்காக நியூஸ்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா in collaboration with லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் லப்சானா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட சேர்ந்து they would have launched a training program for of protection officers in addressing domestic violence. So domestic violence-காக National Commission for Women and Lapsana இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து they are going to train these protection officers for going through this addressing this domestic violence. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா they are appointed under the Domestic Violence Act. அதுக்கு அடியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க and they act as a facilitator between the aggrieved women and the court. Whoever has been a victim of this domestic violence அவங்களுக்கும் கோர்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி they are acting. So basically the aim of this is to train and focus on the different roles or different stakeholders or service provided under the act, including police, legal service advisors, health system, shelter services, அப்புறம் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் தீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் மேட். அதுக்காக தான் இருக்கிறாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி ஆஃப் தீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கேன் பி மெம்பர்ஸ் ஆஃப் எதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் மெம்பர்ஸாக இருக்கலாம் ஆர் என்ஜிஓஸ். ஸோ ரெண்டுத்தில் எதில் வேணாலும் மெம்பர்ஸாக இருக்கலாம் வித் அட்லீஸ்ட் 3 years of experience in the social sector. Mostly they are women are preferred. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நடுவில் ஸோ ஃபெசிலிட்டேட்டராக ஆக்ட் பண்ணதான் இந்த ஆக்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ கம்மிங் டு தி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட், ஆஸ் ஐ செட் இட் இஸ் அண்டர் தி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட். ஸோ இப்படி தான் நடக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஹி இஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் த போலீஸ், ஷெல்டர் ஹோம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் விமன் அண்ட் என்ஜிஓஸ் ஹூவர் ஆர் ஒர்க்கிங் ஃபார் த விமன் ரைட்ஸ். அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் இஃப் தே ரிக்வயர் மெடிக்கல் ஹெல்ப், சைக்காலஜிக்கல் ஹெல்ப் எல்லாமே, அண்ட் லாயர் ஃபார் திஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் இதுக்காக, as well as தி மஜிஸ்ட்ரேட். இவங்க எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். கம்மிங் டு தி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட், இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் ஆஃப் 2005 வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தே ஹவ் வைடன் தி ஸ்கோப். ஸோ இந்த டொமஸ்டிக் வைலன்ஸில் தே ஹவ் இன்க்ளூடட் as well as விமன் as of now. ஸோ புது ஆக்டில் வந்து விமனையுமே வந்துட்டு உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விமன் இன்னர் விமனுக்கு அகெயின்ஸ்டாக if they are creating this kind of violence அவங்களையுமே வந்துட்டு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ this is a civil law that protects rights of women within the Indian constitution to achieve violence free home. அதுக்காக தான் இது வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரொவைடிங் ரிலீஃப் ஃபார் விமன் இன் situation of abuse அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. Also, this act is applicable to all the women irrespective of their marital status, caste, religion, community. எதுலையுமே இது இல்லாமல் so it's open for all. Also it covers women of all ages, not only all the women but all age women like mothers, daughters, sisters, whoever it is. எல்லாரையுமே இதில் வந்துட்டு கவர் பண்ணுறோம். அண்ட் it protects any woman who has lived with the respondent, person against whom a case is filed in a shared residence at any point of time. ஸோ பாஸ்ட்லியோ ப்ரெசென்ட்லியோ எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் ஆக்ட், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் harm or injury to safety of life, health, well-being of the person, threatening and forcing her or her relatives for dowry or property. எதுக்காக இருந்தாலுமே அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் ரீசெண்டாக மாடிஃபை பண்ணதில் வந்துட்டு இட்ஸ் irrespective of gender. ஸோ எல்லாரையுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் விமன் as well into this ambit. ஸோ இதுதான் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட். ஸோ இனிஷியலாக இதில் அடல்ட் மேல் அப்படின்ற ஒரு வேர்ட் இருந்துச்சு, அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி இப்போ வந்து விமன் கேன் ஆல்சோ ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் அனதர் விமன் அக்யூசிங் ஹர் ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ
சேம் இதில் இருந்தாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ அதில் வந்துட்டு விமன் கேன் கிளைம் காம்பன்சேஷன், இல்லை அவங்களோட ரைட் ஃபார் ரெண்ட் அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ், வெர்பல் அண்ட் எமோஷனல் வயலன்ஸ் as well as எக்கனாமிக் வயலன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அண்ட் ஈவன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கப்பல்ஸையுமே திஸ் இஸ் ஆஸ் எஸ் லிவ் இன் பார்ட்னர்ஸ், லீகலி மேரிட் பீப்புள், டிவோர்ஸ்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் போல கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ த நெக்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ரிகார்டிங் செர்க் க்ரீக். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து செர்க் க்ரீக் எதுக்கு வந்து நியூஸில் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் வந்துட்டு they would have redrawn their map including the Sirk Creek. இதை வந்து இன்க்ளூட் பண்ணி பொலிட்டிக்கல் மேப்பை வந்து நியூ பொலிட்டிக்கல் மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சர்க் க்ரீக் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட குஜராத் இந்த பஞ்சாப் பாகிஸ்தான் ஏரியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பாத்வே தான் இது. ஸோ ஒரிஜினலாக இதோட நேம் வந்துட்டு பான்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இட்ஸ் அ லாங் ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பிட்வீன் இந்தியா, டிஸ்பியூட்டட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ லொக்கேஷன் வந்துட்டு ரானாக் கட்ச், குஜராத்தோட ரானாக் கட்ச் ஏரியாவில் இருக்க அந்த மார்ஷ்லேண்ட்ஸில் இருக்குது. அண்ட் இட் பேசிக்லி ட்ரெயின்ஸ் இன் டு தி அரேபியன் சி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் இன் இந்தியா ஃப்ரம் சிந்து ப்ரொவின்ஸ் இன் பாகிஸ்தான் இதன் பற்றியும் வந்துட்டு செப்பரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் சைட். ரீசன் என்னன்னா இட்ஸ் ரிசோர்ஸ் ரிச். ஸோ ரிசோர்ஸ் ரிச் அண்ட் ஆல்சோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால இது ஹைட்ரோ கார்பன் ரிச்சாகவும் இருக்குது. அண்ட் த டிஸ்பியூட் பே ஆஃப் சர்க் க்ரீக் வந்துட்டு இட் ட்ரேசஸ் பேக் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். பார்ட்டிஷன் டைம்லேருந்தே வந்துட்டு இது வந்து இதுவாக தான் இருக்குது. அண்ட் நிறையா இன்டர்நேஷ்னல் லாஸ் வழியாலாம் வந்துட்டு ஆர்பிட்ரு பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் there is a problem. So there is a problem that is happening between the Sirk Creek. So Sirk Creek ஓடது வந்து map based question it's important for us, so we need to know about it. So this regarding the Sirk Creek. So let's move on to the next issue. So next issue is regarding Project Bold. So idoda full form Project Bold உள்ளது bamboo oasis on lands in drought. So reason being in news, KVIC வந்துட்டு it's launched by KVIC, Khadi and Village Industries Commission. அவங்க தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமை. எதுக்கு அப்படின்னா it is to create bamboo based green patches in arid and semi arid zones. ஸோ வந்துட்டு we are a signatory to UNCCD, that is United Nations Convention to combat desertification. அதோட ratify பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம். India has ratified, has signed and ratified it. So as a part of it நம்ம desertification ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ல இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் போல்ட KVIC லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெசர்டிஃபிகேஷன் அக்கார்டிங் டு UNCCD டெசர்டிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா land degradation in arid, semi-arid and dry humid areas resulting from various factors including climate and human activities. இதனால வரது தான் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆரிட், செமி ஆரிட் as well as dry sub ஹியூமட் ஏரியாஸ் அதுலேருந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால வரத லேண்ட் டிகிரடேஷனை தான் டெசர்டிஃபிகேஷன்னு சொல்கிறோம். கம்மிங் டு திஸ் ப்ராஜெக்ட் போல்ட் ஆஸ் எஸ் பேம்பூ ட்ரீஸை வந்துட்டு நம்ம க்ரோன் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் பேச்சஸை வந்துட்டு க்ரோ பண்ணுறோம். அண்ட் இட் ஹாஸ் பீன் லான்ச்ட் இன் த ட்ரைபல் வில்லேஜ் இன் உதய்பூர், ராஜஸ்தானில் நிச்லா மாண்ட்வா அப்படிங்கிற ட்ரைபல் வில்லேஜில் தான் வந்துட்டு we have actually launched it, and objective is to reduce desertification, land degradation and to provide livelihood to people who are dependent on this arid and semi arid areas. So it's a multidisciplinary approach. As of now வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 samplings of bamboo வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் லடாக் ரீஜன்லலாமும் திரும்ப நம்ம வந்து இதை ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ KVIC இஸ் கோயிங் டு ரிப்ளிகேட் த ப்ராஜெக்ட் இன் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் இட். அண்ட் பேம்பூஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது வாட்டர் கன்சர்வேஷனில் பேம்பூ ஹேஸ் அ வெரி யூனிக் ரோல். ஈவன் வந்துட்டு ஒன் ஆஃப் த வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக்கில் நம்ம வந்து பேம்பூவை வந்துட்டு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் 5000 பிளான்டிங்ஸ் ஆக்சுவலாக அது வந்து பண்ணியிருப்பாங்க சரி உதய்பூரில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ப்ராஜெக்ட் போல்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் ரிகார்டிங் Harith Dara. So Harith Dara வந்துட்டு ICAR has developed this. ஸோ ஐகாருங்கிறது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐகார் தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் அ ஆன்டி மெத்தனோஜெனிக் ஃபீடு சப்ளிமெண்ட். ஸோ நம்ம பொவைன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆன்டி
மெத்தனோஜெனிக் ஃபீட் சப்ளிமெண்ட்ஸ் இது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இட் ரெடியூசஸ் எமிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பூஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இன் போவைன்ஸ். கேட்டில்ஸில் வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன்ஸை வந்து கொண்டு வரதுக்காகவும், அதே மாதிரி மீத்தேன் எமிஷன்ஸ். ஏன்னா ஆஸ் வி நோ கவுடங் வந்துட்டு ஒரு பயோஃபியூவல், பட் வந்து இட் ரிலீசஸ் அ லாட் ஆஃப் மீத்தேன். ஸோ அந்த மீத்தேனை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்காக ஐகார் would have developed this feed supplement. So this is made from tannin rich plant based sources. அதுலேருந்து மேக் பண்ணதுனால it reduces methane. ஸோ மீத்தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் த மில்க் ப்ரொடக்ஷன். மீத்தேன் ரிடக்ஷன் வந்து 20% கிட்ட வந்துட்டு கம்மியாகுது. ஸோ இட்ஸ் அ ஃபீட் ஃபார் கேட்டில், பஃபலோ அண்ட் ஷீப். ஸோ மூணுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கேட்டில், பஃபலோ அண்ட் ஷீப் மூணுத்துக்குமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ மீத்தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இட்ஸ் ரிலீஸ்டு பை அனிமல்ஸ் ஹேவிங் ரூமென். ஸோ வந்து ரூமென் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு மீத்தேனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஆஃப் தேர் 4 ஸ்டொமக்ஸ் வேர் த பிளான்ட் மெட்டீரியல் தே ஈட், செல்லுலோஸ், ஃபைபர், ஸ்டார்ச், சுகர்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால பிரேக் ஆகி ஃபர்தர் டைஜஷன்ஸ் அண்ட் நியூட்ரியன் அப்சார்ப்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்துட்டு அவங்களோட வேஸ்ட்லேருந்து வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷனால கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் வரும். அண்ட் இதெல்லாமே திரும்ப பாக்டீரியால வந்துட்டு இதில் ஆக்ட் ஆகி ஃபர்தராக வந்துட்டு மீத்தேன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹரித்வாரா வந்துட்டு ஆக்ட்ஸ் பை டிக்ரீசிங் தி பாப்புலேஷன் ஆஃப் த பாக்டீரியா தட் இஸ் ரெஸ்பான்சிபிள், புரோட்டோசோவா அண்ட் மைக்ரோப்ஸ், நாட் பாக்டீரியா, புரோட்டோசோவா மைக்ரோப்ஸ் தட் இந்த ரூமென், அந்த ரூமென் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுனால திஸ் ஹெல்ப்ஸ் in detection of this methane emission. எப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனையும் associated carbon dioxide production which converts into methane at last, அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாமல் கட்டுப்படுத்துறதுனால it's very much helpful in reducing the methane emission. So tropical plants which contain this tannin, அதை வந்து இது பண்ணும்போது பிட்டர் அண்ட் ஆஸ்ட்ரிஜெனிக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் வில் ரிமூவ் திஸ் புரோட்டோசோவாஸ் ஃப்ரம் தி rumen. So this is regarding this Haritvara, so which helps in removing the microbes that can convert hydrogen and carbon dioxide into methane. So this is regarding it. Let's move on to the next issue. So next issue வந்துட்டு பார்த்தீங்கன்னா it's regarding right to repair movement. So the reason being in news வந்துட்டு பார்த்தீங்கன்னா in recent years countries around the world வந்துட்டு they have been attempting to pass effective right to repair laws. ஸோ இந்த ரைட் டு ரிப்பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட் பேசிக்காக வந்து டெக்னாலஜி ஜெயின்ஸ் லைக் ஆப்பிள் அண்ட் இவங்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட்லாம் இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. பட் எதுக்காக இந்த ரைட் டு ரிப்பேர் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவ்மெண்ட் டு கிவ் எவ்ரி கன்சியூமர் the right to repair their own electronic items. So provides every consumer the right to repair their own electronic items and other products. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னா பேசிக்கலி திஸ் வில் ரெடியூஸ் தி எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான் இப்போ வந்து லார்ஜஸ்ட் வேஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காகவும் அதே டயத்தில் ரீசைக்ளிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணது. ஸோ இட் வில் பிகம் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட் வில் ஆல்சோ சேவ் மணி, சீப்பர். ஏன்னா வந்து அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம வேறு எங்கேயாவது கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ரிப்பேர் பண்ணும்போது இட் சேவ்ஸ் மணி. ஸோ ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் இன்ஜினியரிங்கை வந்துட்டு நம்ம டீச் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அதை ரிப்பேர் பண்ணும்போது வி கேன் கம் அவுட் வித் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ அதுக்காகவும் ஆஸ் வெல் அஸ் இந்த வேஸ்ட்டை வந்துட்டு எமிட்டர் ரிசோர்ஸஸ் வந்துட்டு லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ ரியூஸ் பண்ணுறது வந்து ரிசோர்ஸஸையும் சேவ் பண்ணும், அதே டயத்தில் நம்மளோட வேஸ்ட்டையுமே வந்துட்டு கட்டுப்படுத்து, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு வி ஹாவ் கம் அப் வித் திஸ் இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 வந்துட்டு யூஸ்ஃபுல் மெட்டீரியல் ஃப்ரம் இ-வேஸ்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக திஸ் ரூல்ஸ் ஹேஸ் பீன் ஃப்ரேம்ட். ஸோ 2016 ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் கம்மிங் டு திஸ் பாலிசி ஃபாலோட் பை எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்
obsolescence அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவைசஸ் ஆர் டிசைன் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. ஆஃப்டர் தட் இந்த அப்டேட்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் அப்டேட்ஸ் நடக்கும்போது சப்போர்ட் பண்ணாது, அந்த சிஸ்டமோட சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது we need to replace it. ஏன்னா ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிக்கும், ஸ்பீட் கம்மியாகும், ஸோ பெட்டராக ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் the manufacturer will be manufacturing these devices. ஸோ அந்த அவங்க இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த ரைட் டு ரிப்பேர் கொண்டு வந்தால் we will be able to இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ரைட் டு ரிப்பேர் மூவ்மெண்ட். So let's move on to the next issue. So next issue is regarding Nevbone Naxira Tiger Reserve. So reason being in news, or rare melanistic leopard has been recorded in this tiger reserve. This tiger reserve is located in Maharashtra. So it's a 46th tiger reserve of India in Maharashtra. Maharashtra locate ஆயிருக்குது. And in the tiger reserve வந்துட்டு பார்த்தீங்கன்னா Gondia and Bandra districts of Maharashtra இருக்குது. And it comprises of notified area of this Nevagan National Park, Nevagan Wildlife Sanctuary, Naxira Wildlife Sanctuary, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது இருக்குது. கோகா வைல்ட் சான்ச்சுரி எல்லாமே சேர்ந்து இருக்குது. அண்ட் இது வந்துட்டு இட்ஸ் அ southern tropical dry deciduous forest. Forest type வந்து southern tropical dry deciduous forest. Coming to this leopard, the color வந்துட்டு பார்த்தீங்கன்னா all back are very dark in coloration. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக்காவோ இல்லைனா ரொம்ப டார்க் கலரோட இருக்கக்கூடிய லெப்பர்ட்ஸ். அண்ட் இந்த லெப்பர்ட்ஸ் வந்து பேந்தரா பார்டஸ், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இதர் நார்மல் லெப்பர்ட்ஸ். ஸோ அந்த இது வந்து பிளாக் பேந்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மெலனிஸ்டிக் லெப்பர்டை. ஸோ நார்மல் லெப்பர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் அந்த பேல் எல்லோ கலரில் இருப்பாங்க அண்ட் வித் பிளாக் பேட்சஸ் ஆன் தட். ஸோ அதுதான் நார்மல் லெப்பர்ட்ஸ். இது வந்து கம்ப்ளீட் பிளாக்காக ஒரு நல்ல பிளாக் கேட் மாதிரி இருக்கும். பட் தே ஆர் கால்ட் அஸ் பிளாக் பேந்தர்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அண்ட் அவங்களோட ஹேபிட்டட் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் தே ஆர் ஃபவுண்ட் இன் சதர்ன் சைனா, பர்மா, நேபாள், சதர்ன் இந்தியா, இந்தோனேஷியா இங்கெல்லாம் ஃபைண்ட் ஆகிறாங்க. இந்தியா லெவலில் கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு தேர் IUCN ஸ்டேட்டஸ், தே ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் வல்னரபிள் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. சைட்ஸில் வந்துட்டு அப்பெண்டிக் 1ல் வந்துட்டு நம்ம இவங்களை நேம் பண்ணுறோம். ஸோ ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் Schedule 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் பிளாக் பேந்தர். Okay, so let's move on to the next issue. So next issue is regarding Surakshit Hum Surakshit Tum Abhiyan. Surakshit Hum Surakshit Tum Abhiyan. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்துட்டு ரீசெண்டாக திஸ் அபியான் ஹேஸ் பீன் லான்ச்டு. ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் டன் பை நீத்தி ஆயோக் அண்ட் பிரமல் ஃபவுண்டேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சுரக்ஷித் ஹம் சுரக்ஷித் தும் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிரமல் ஃபவுண்டேஷன் அண்ட் நீத்தி ஆயோக் சேர்ந்து. ஸோ இட் வாஸ் லான்ச்ட் இன் 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா டு அசிஸ்ட் ஈச் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ப்ரொவைடிங் ஹோம் கேர் சப்போர்ட் டு கோவிட் பேஷண்ட்ஸ். ஸோ ஹோம் கேர் சப்போர்ட் கோவிட் பேஷண்ட்ஸ் கொடுக்கறதுனால ஹூ ஆர் அசிம்டாட்டிக் ஆர் ஹேவ் மைல்டு சிம்டம்ஸ் ஆஃப் கோவிட் அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இட் வில் play a key role in district preparedness for managing 70% of early COVID-19 cases at home. ஸோ இது பண்ணும்போது நம்மளால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர கேசஸை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ பெட்டர் ட்ரீட்மெண்ட் கேன் பி கிவன். ஸோ அதுக்காக அண்ட் as I said launched by நீத்தி ஆயோக் அண்ட் பிரமல் ஃபவுண்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக லோக்கல் லீடர்ஸ், NGOs, வாலண்டியர்ஸ் they work along with the district administration for the emerging problems due to this COVID-19 pandemic. அதுக்காக எல்லாத்தையுமே and it will enlist and train around 1 lakh volunteers to connect with the patients. So first line care கொடுக்கறதுக்காக இது வந்துட்டு பண்ணுறாங்க. And coming to this transformation of aspirational districts program, it was launched in the year 2018, January 2018. ஸோ எதில் வந்துட்டு these districts have poor socio-economic indicators. ஸோ அதில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் எடுத்து டு மேக் தெம் இன் par with the other districts. ஸோ பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக we have come up with this transformation of aspirational districts program of the Niti Aayog. So this is regarding this Surakshit Hum Surakshit Tum Abhiyan. So let's move on to the next issue. So next issue is blue-finned mahashir.
So reason being in news, IUCN வந்துட்டு has moved this blue Sind mahashir from endangered to least concern கேட்டகரிக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் their population has increased அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்மிங் டு திஸ் ப்ளூ ஃபின்ட் மஹஷீர், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பிலாங்ஸ் டு அ ஜீனஸ் தார் அப்படிங்கிறதுக்கு, அண்ட் இட் இஸ் அ இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ். ஸோ இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸுங்கும் போது இட் இண்டிகேட்ஸ் எனி சார்ட் ஆஃப் சேஞ்ச் இன் தி நேச்சர் ஆஃப் தட் என்வாயர்மெண்ட், இல்லைனா ஹெல்த் ஆஃப் த ecosystem indicate பண்றதுக்காக இருக்கிறது தான் indicator species. So if the health of the ecosystem is good or bad அப்படிங்கறத வந்து indicate பண்ணும், and it's a freshwater fish, and IUCN, as I said, it has been moved to least concern அப்படிதான் சொல்லணும். And it is very sensitive to dissolved oxygen levels, water temperature. So இதெல்லாம் அதிகமாகும் போது their livelihood will get affected. So India லெவல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா they are found in Mulla Mutta river close to the city, Indian city of Pune. அப்புறம் கிருஷ்ணா ரிவரில் இருக்கிறாங்க, டெக்கான் பிளாட்டூவில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லாத்தையுமே தே ஆர் ஃபவுண்ட். அண்ட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் வந்துட்டு இப்போ இருக்குது, டாடா பவர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் திஸ் ப்ளூ ஃபின்ட் அண்ட் தி கோல்டன் மஹஷீர் ஆர்டிஃபிஷியல் லேக் அட் பல்வான் ஹேட்சரி. அங்கே தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. லோனாவாலாவில் they have given the conservation programs for this bluefin mahashir. So this is regarding it. Let's move on to the next issue. So next issue is regarding mycorrhizasis. So நம்ம வந்து பார்த்தோம், this is the fungal disease. So we saw about it. It's a invasive fungal disease. So இந்த infection வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் it has increased அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். The reasons is already immune system வந்துட்டு கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். So it was easy for this fungus to attack the humans. அதனால தான் இது வந்து நியூஸில் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஃபங்கஸ் வந்து நியூவான்னு பார்த்தோம்னா இல்லை, திஸ் ஃபங்கஸ் இஸ் ப்ரெசன்ட் along with us. So day to day basis this fungus is present with us, but due to the immune system weakening for the covid patients அவங்க ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம சாயில், நேச்சுரல் சாயில்லே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். அண்ட் ஒன்ஸ் இட் என்டர்ஸ் த பாடி இட் அஃபெக்ட்ஸ் பிரெயின் அண்ட் அதர் இன்டர்னல் டேமேஜ் டு அவர் ஆர்கன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். ஸோ வந்து இட் டசன்ட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another, பட் இட் கேன் பி ஃபேட்டல். டிடெக்ட் பண்ணலன்னா இட் கேன் பி ஃபேட்டல். ஸோ அதுதான். ஸோ ப்ரிவேலன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரேர் டிசீஸ். இட் டசன்ட் அஃபெக்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ ரேராக தான் இருக்கும். தோ இட்ஸ் ப்ரெசென்ட் இன் அர் சாயில், இல்லைனா ரொம்ப எந்நேரமும் இது இருந்தாலும், பட் இட்ஸ் அ ரேர் டிசீஸ். இட் டசன்ட் அஃபெக்ட் ஜஸ்ட் லைக் தட். இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ்லாம் நிறையா பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது தேர் இம்யூன் சிஸ்டம் வில் டிக்ரீஸ். ஸோ இன்னும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கம்மியாகும். that time this fungus can enter into our body. அப்படி இல்லைனா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வழியாக என்டர் ஆகுது. அந்த மாதிரி நிறையா விதமாக it can enter our body. And as I said, it doesn't spread from people to people or people to animals. ரெண்டுமே வந்துட்டு இருக்காது. ஸோ டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் திஸ் டிசீஸ். ஓகேவா? அண்ட் கியூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல், அமாஃபோடெசிரின் இதெல்லாம் தான் வந்து ஆன்டிஃபங்கல் தான் வந்துட்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் கேன் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் தி பிளாக் ஃபங்கஸ். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் mycorrhizasis. So let's move on to the last issue of today. It's a group of mold. I forgot to mention about it. It's a group of molds that cause this disease. So let's move on to the last issue of today. So last issue வந்துட்டு black soft cell turtle. இதான் last issue. The reason being in news வந்துட்டு பார்த்தீங்கன்னா Assam government has signed an MOU with NGOs, 2 NGOs to raise at least 1,000 of these black soft shell turtles by the year 2030. So 2030குள்ள 1,000 ஸ்பீஷீஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசாம் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். they would have signed a MOU with 2 NGOs. ஸோ இந்த டர்ட்டில் பற்றி பார்க்கும்போது இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஷீஸ் அண்ட் இட்ஸ் ஹேபிட்டட் வந்துட்டு பிரம்மபுத்திரா ட்ரைனேஜும் அண்ட் டெம்பிள் பாண்ட்ஸ் ஆஃப் அசாம்லேயுமே வந்துட்டு இவங்க நிறையா ஃபைண்டில் இருக்கிறாங்க. இவங்களோட ஷெல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைட் அண்ட் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ விச் அலவ் தெம்ஸ் டு ஈஸிலி மூவ் த்ரூ தி வாட்டர். ஸோ வாட்டரில் வந்துட்டு நிறையா மூவ் பண்ணுறதுக்கும் மட்டி லேக்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் IUCN they are critically endangered.
IUCNல வந்து critically endangered status இருக்கு and they are protected under CITES appendix 1ல வந்துட்டு protect பண்றாங்க. But World Life Protection Actல they don't have any legal protection under World Life Protection Act of 1972. 1972ல லீகல் ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லை. குளோபல் லெவலில் இந்தியா அண்ட் பங்களாதேஷில் இருக்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு இந்தியா தே ஆர் ஃபவுண்ட் இன் தி பிரம்மபுத்திரா பேசின் பேசிக்கலி. ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டார்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெப்டைல்ஸ். ஸோ எக்லேயிங் ஃபேமிலி தான், பட் ரெப்டைல்ஸ் அண்ட் வந்து டெஸ்டிடியன் ஃபேமிலிக்கு தான் பிலாங் ஆகுறாங்க. பட் டார்டாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் மோஸ்ட்லி லேண்ட் டுவெல்லிங், பட் டர்ட்டில்ஸ் வந்துட்டு தே ஆர் வாட்டர் டுவெல்லிங் ஸ்பீஷீஸ். டார்டாய்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோம் வந்துட்டு லார்ஜ் டோம்ஸாக இருக்கும். அண்ட் டார்டாய்ஸஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். வேரஸ் வந்து டர்ட்டில்ஸ்க்கு வந்து த டோம்ஸ் ஆர் மோஸ்ட்லி லைட் ஆர் ஃப்ளாட்டு. டர்ட்டில் வந்துட்டு ஆம்னிவோரஸ். ஓகே, ஸோ டார்டாய்ஸோட ஹேட்சிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஃப்ரம் நெஸ்ட் டு த மதர் பரோ. ஸோ இவங்க வந்துட்டு லாங் கிளாஸ் இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் வேர் தே ஆர் ஃபவுண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு they vary. And so this is regarding the difference between tortoise and turtle. So this is all for today, and I guess I have already mentioned about these differences of tortoise and turtle. So this is all for today. So with this I end this session. Let's meet you with yet another session very soon. Till then, keep safe, keep healthy, and keep revising. Thank you so much.